நான் முதல்வன் திட்டத்தில் பயின்று தமிழ் வழியில் தேர்ச்சி பெற்ற சங்கர் பாண்டியராஜ் செய்தியாளர் செல்வகுமாரோடு இணைந்திருக்கிறார். இனி அவரோடு பேசலாம். செல்வகுமார், இந்த தேர்வினுடைய உழைப்பு எப்படி இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் உங்களிடம். சங்கரை பொறுத்தமட்டில் தமிழ் வழியில் படித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார் என்பதுதான் கூடுதல் தகவல். அதிலும் அப்பா அம்மா இருவருமே ஒரு டெய்லர் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது கடந்து வந்த பாதை என்னங்கிறதனுடைய வழிகள் தெரியுது. வாழ்த்துக்கள் பிரதர். நன்றி சார். தமிழில் படித்து தான் இதில் எழுதினேன் அப்படின்னு சொல்றீங்க. தமிழில் படிக்கணும் அப்படின்னா இது எப்போத்துலேருந்து தமிழில் படிக்கிறது? இந்த எக்ஸாமே தமிழில் எழுத முடியுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக தமிழ் எழுதுறதுன்றது எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யும் சார். ஆரம்பத்தில் தமிழ் படித்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண இளம்பவத் ஐஏஎஸ், அப்புறம் ஜெயசீலன் ஐஏஎஸ், இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க. இவங்களை பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 அட்டம்ப்ட் ஆங்கிலத்தில் நம்ம தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலம் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஆங்கிலமும் தமிழும் ரெண்டும் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் முழுக்க நான் தமிழ் தேர்ந்தெடுத்தது தமிழ் தான் நம்மளோட தாய்மொழி. என்னோட ஸ்கூல் எல்லாமே நான் தமிழில் தான் படித்தேன். டிகிரி கரஸ்பாண்டன்ட்டில் தான் படிச்சிருந்தோம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான். ஸோ தமிழில் நம்மளால் அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உணர்ந்ததுனால தமிழில் நல்லா எழுதினேன். என்னோட இன்டர்வியூ தமிழில் கொடுத்தேன். முழுக்க இந்த மெயின்ஸை நான் என்னோட எஸ்ஏ மார்க், எனக்கு மார்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை, எனக்கு நல்ல மார்க் வந்திருக்கும் அப்படின்னா தமிழில் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுனால மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஆங்கிலம் இல்லாமல் நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது சார். ஆங்கிலம் புரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஏன்னா கேள்விகள் ஆங்கிலமும் ஹிந்தியிலையும் மட்டும்தான் இருக்குது. தமிழ் மாணவர்களுக்கு இருக்கிற ஒரே தயக்கம் தமிழில் கேள்வித்தாள்கள் இல்லை அப்படின்றது. இருந்தாலும் நம்ம ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சார். யூபிஎஸ்சிக்கான புக்ஸ் எல்லாமே தமிழில் கிடைக்குதா? நீங்கள் படிக்கிறதே தமிழில் தான் படிப்பீங்களா? எழுதும்போது தமிழில் எழுதுறேன்னு சொல்கிறீங்க. இந்த புக்ஸ் எல்லாமே தமிழில் கிடைக்குதா? தமிழில் ஒரு சில புத்தகங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. மேக்ஸிமம் எல்லா புத்தகங்களுக்கும் ஓரளவுக்கு இருக்குது. ஆனாலும் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் நம்மளோட நியூஸ் பேப்பர் மட்டும்தான் தமிழுக்கு நம்ம நம்பி இருக்கோம். ஆனாலும் அந்த புது வார்த்தைகளுக்கான ஒரு ஸ்டாண்டர்டாக தமிழ் இல்லாத ஒரு பட்சத்தில் எழுதும்போது சரியான வார்த்தை போட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எக்ஸாமில் எழுதும்போது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான சொற்கள் பயன்படுத்துறதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழ் இல்லை அப்படின்றதுனால எந்த வார்த்தை எழுதுறதுன்றதுல எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்துறதுனால எழுதுறதுல எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கு நாங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் கலந்து தங்கிலீஷ்னு சொல்லி வந்த வார்த்தையில் இப்போ பிரைவேசி அப்படின்னா பிரைவேசி அப்படின்னு எழுத கற்றுக்கிட்டோம். ஸோ அது மூலமாக தான் எங்களோட கரெக்டாக நாங்கள் சொல்ல வரதை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் முழுக்க நான் தமிழில் படிக்கன்றதை விட வேறு வழி இல்லை. இங்கிலீஷில் தான் எல்லா புத்தகங்களும், மெயினான புத்தகங்கள் லட்சுமிகாந்திலேருந்து எல்லா புத்தகங்களும் இங்கிலீஷில் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுக்கிட்டு தமிழில் எங்களுக்கு தாய்மொழி, என்னோட மொழி தமிழ்னாலையும், நான் ஸ்கூலில் தமிழ் படித்ததுனாலையும் தமிழ் என்னால் சரியாக பேச முடிஞ்சது, எழுத முடிஞ்சுது. ஸோ ஆனால் நான் படித்தது எல்லாமே இங்கே தான் ஆங்கிலம் கற்றுக்கிட்டேன் நான். ஆனால் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு என்னால் தமிழ் எழுத முடிஞ்சது காரணம் நான் தமிழ் வழியில் படித்ததுனால தான். அதாவது சென்னையில் வருமானத்திற்காக வேலை செஞ்சு தான் படித்தேங்கிறதையும் சொன்னீங்க. இதில் நான் முதல்வனில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்களா? அது எப்படி உங்களுக்கு பலன் அளிச்சது? ஆமாம் சார். நான் முதல்வர் திட்டம்ன்றது நான் என்னோட 7வது அட்டம்ப்ட், 7 அட்டம்ப்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். என்னோட 7 அட்டம்ப்ட்லையும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8 மாதம் வேலை பார்ப்பேன். 4 மாதம் தான் படிக்க முடியுதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ நான் எல்லா விதமான வேலைகளும் இந்த சென்னையில் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த 8 மாதம் வர்ற வருமானத்தில் இந்த 4 மாதம் செலவழித்து தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 8வது அட்டம்ப்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு நான் முதல்வன் திட்டத்தில் மாதம் 7,500 கொடுத்தாங்க. இந்த 7,500 கொடுத்தது எனக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வேலைக்கு போகாமல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு, எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது இல்லை அப்படின்னா இந்த வருஷமும் கிளியர் பண்ணியிருப்பேனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயின்ஸ் என்னோட முதன்மை தேர்வுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது சென்னையில். அங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு கிடைச்சது. 3ஆவதாக தான் எனக்கு சீட்டு கிடைச்சது. அப்படி கிடைக்கும்போது அந்த இடத்துலேருந்து படிக்கும்போது அங்கே நான் முதல்வனுக்கு தனி டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் எல்லாம் சொல்கிறது, அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு கூட இருந்து எங்களை ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டத்துக்கு தான் என்னோட வெற்றியவே நான் டெடிகேட் பண்ணணும் கவர்மெண்ட் சார்பாக அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிமா. அதாவது ஒரு குடும்ப பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்துலேருந்து தான் வந்திருப்பீங்க. கூட பிறந்தவங்க என்ன, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? கூட பிறந்தவங்கன்னா எங்கள் அப்பா டெய்லரு, எங்கள் அம்மாவும் டெய்லரு. ஸோ நாங்கள் வீட்டில் தான் தைக்கிறோம். வீட்டில் தான் எங்களுக்கு தையல் மிஷின் இருக்குது.
கவர்மெண்ட்டுன்றது நான் எனக்கு தான் முதல் தடவை அப்படின்றது. என்னோட டிகிரி வந்து நான் கரஸ்பாண்ட் டிஸ்டன்ஸில் தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு தம்பி சூர்யா, அப்புறம் ஒரு அக்கா ராஜபாண்டீஸ்வரி, ஒரு தங்கச்சி தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமே 4 பேர். நாங்கள் 4 பேரில் 2 பேர் இன்னும் இந்த வருமானம் எந்த தொடர்பும் இல்லை. ஒருத்தர் மட்டும் ஐடியில் ஒர்க் பண்றாரு. ஸோ வருமானம்ன்றது ரொம்ப கஷ்டம். திட்டத்தின் மூலம் பயன்பெற்று தற்போது யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சாதித்த மாணவர் சங்கருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி செல்வா.